அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இப்போ நம்ம கம்பெனி லா பார்த்துட்ருக்கோம். கம்பெனி லாவில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ். ஆக்சுவலாக இவங்க தான் பேஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி வரைக்கும் பல டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் பேஸ் ஆஃப் த கம்பெனி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய எண்ணத்திலிருந்து உதித்தது தான் இந்த கம்பெனி. இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது இவர்கள் கட்டமைத்தது தான் இந்த கம்பெனியுடைய கான்செப்ட். ஸோ உருவாக்குபவர்கள், தமிழில் என்ன போட்டிருக்கு, தோற்றுவிப்பாளர்கள்னு போட்டிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணால் உருவாக்குபவர்கள்னு அர்த்தம். கம்பெனியை உருவாக்குபவர்கள், கம்பெனியை நிர்மாணிக்கப்படுபவர்கள், இந்த மாதிரியான அர்த்தத்தில் நம்ம இவங்களை புரிஞ்சிக்கலாம். ஒரு நிறுவனத்தை உருவாக்க முயற்சி செய்பவர்கள் தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னலாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்பிரைனராக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃபினான்சியலாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு கூட ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, ஃபினான்ஸ்னால் அவர் ஃபினான்ஸ் மட்டும் தான் பண்ணுவார். வேறு யாரோ ஒருத்தர் யோசிப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் அதிகமாக எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுனால இவர் ஒரு வகையான தோற்றுவிப்பாளர்கள். ப்ரொஃபஷ்னல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தான் தொழில். வருவாங்க, ஒரு கம்பெனியை உருவாக்குவாங்க, அப்படியே சேல் பண்ணுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் தான் இது. அதுக்கப்புறம் தொழில் அதிபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை உருவாக்குவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது. இத்தனை டைப்ஸையும் நீங்கள் எழுதிட்டு ஒரு 4 லைன் எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சாரதி லா ஸ்டடீஸோட வேலை லைன் பை லைனாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வேலை கிடையாது. அது பார்த்திங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் முயற்சிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா விவகாரங்களும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒரு ஜஸ்ட்டு புரிய வச்சுட்டா போதும், நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. செக்ஷன் 2 சப்கிளாஸ் 69 டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றி, கம்பெனி லா இல்லை கம்பெனி ஆக்டில். இன் 1956 கம்பெனி ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றின கோடிஃபிகேஷன் இல்லை. நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் 2013 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸுக்கு வைட்டேஜ் கொடுக்குறாங்க. ஹூ இஸ் ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு செக்ஷனை ஒதுக்குறாங்க. அவருடைய வேல்யூவை சொல்கிறாங்க. இவருடைய கடமைகள், நீதிகள், டியூட்டிகள், பவர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க 2013 ஆஃப் கம்பெனி ஆக்டில். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, இப்போ ப்ரொமோட்டர்ஸ்ன்ற ஒரு கொஸ்டினே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு வந்துட முடியுமா? அந்த கம்பெனியை உருவாக்குனது யார்? இந்த கம்பெனி லா வந்ததற்கு உண்டான காரணம் யார்? ஸோ ப்ரொமோட்டர்ஸ் தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்தில், சூட்டபிளான ஒரு இடத்தில் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்லைனோட ஒரு 5 லைனை நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலால் புரிதல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துலலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்டு மட்டும் கொடுக்குறோம் பாருங்க. ப்ராஸ்பெக்டஸ் கேட்டால் எழுதலாம். ஒரு நிறுவனத்தை உருவாக்க முன்முயற்சி எடுக்கும் நபராக இந்த ப்ரொமோட்டர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவருடைய கன்சிடரேஷன் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணணும் ஒரு நிறுவனத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. அந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய நேம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது காமன் சீலை உபயோகிக்கும் நபர் இவர் தான். அதனால் ப்ராஸ்பெக்டஸில் இவருடைய பெயர் இருக்கும். இவர் காமன் சீலை உபயோகிப்பார், அதில் சைனும் போடுவார். ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான நபர் இந்த ப்ரொமோட்டர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ நிறுவனத்தின் விவகாரங்களை கட்டுப்படுத்துவார். நிறுவனத்தை பார்த்திங்கன்னா இவருடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார். ஓகேங்களா? அதே போல் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான நபர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையும் இவருக்கு இருக்குது. அதே போல் என்னெல்லாம் ஆலோசனை சொல்லணுமோ அந்த மாதிரியான ஆலோசனை சொல்ல வேண்டிய கடமையும் இவருக்கு இருக்குது. அது ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அறிவுரையாக இருந்தாலும் சரி, ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்க கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுவாங்க மீட்டிங்கில். அது சரி இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவருக்கு உண்டான கான்செப்டை அவர்கிட்ட சொல்லுவாங்க. மீட்டிங்கில் கண்டிப்பாக ப்ரொமோட்டர்ஸ்
கலந்துப்பார். கலந்துக்கும் போது அந்த அறிவுரைகளோ இல்லை ஆலோசனைகளோ சரியா இல்லையான்றதை இவங்க தீர்மானிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய டியூட்டிஸ். ப்ரொமோட்டர்ஸோட டியூட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை உருவாக்கி வடிவமைப்பதில் இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அகைன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பை கொண்டு வரார், ஒரு கம்பெனிக்கு உண்டான ஷேப்பை கொண்டு வரார். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கம்பெனின்னா இந்த கம்பெனிக்கு உண்டான ஷேப்பை இவர் தான் கொண்டு வராரு அப்படின்றத சொல்லப்படுது. அதற்குண்டான டியூட்டிஸும் இவரை தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ட்ரோல் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இன்னொரு துணை நிறுவனம் எங்கன்னா தயாரிக்கணும்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு நேச்சுரல் பர்சன் இவரை சொல்கிறாங்க, யார்? ப்ரொமோட்டர்ஸை. அப்போ செகண்ட் நேச்சுரல் பர்சன் யார்? இவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போது இதில் ஆர்டிஃபிஷியல் பர்சன் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனம் இன்னொரு துணை நிறுவனத்தை உருவாக்கும். ஸோ ஒரு நிறுவனமும் ஒரு ப்ரொமோட்டர்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி துணை நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரமோட்டர்ஸுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அறிவுரையின் பேரில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஃபஸ்ட்டு நேச்சுரல் பர்சன், அதே போல் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சனோட சேர்ந்து ஒரு துணை நிறுவனத்தை உருவாக்குவாங்க. தட் மீன்ஸ் இவரும் ஒரு ப்ரொமோட்டர் தான், அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பெனியும் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் தான். நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை மேற்பார்வையிட ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. இவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இவர் கண்டிப்பாக மேற்பார்வை இடுவார். ஒரு கம்பெனியுடைய குட்வில்லை பாதுகாக்க வேண்டிய கடமை இவருக்கு இருக்குது. நற்பெயரை கிரியேட் பண்ணுறதும் இவர் தான், பாதுகாக்க வேண்டியதும் இவர் தான். ஸோ அதனால் இவருக்கு நிறைய லயபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறுவனத்தின் நலனுக்காக ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாருன்னா அது கண்டிப்பாக நிறுவனத்தின் நலனுக்காக தான் இருக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா அதில் ஆதாயம் தேடக்கூடாது. அதே போல் மற்றவர்களையும் ஆதாயம் தேட விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இதெல்லாம். நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு ஸ்கேம் நடக்கக்கூடாது, அதே போல் ஸ்கேம் நடக்கவும் இவர் விடக்கூடாது. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோற்றுவிப்பாளருடைய கடமைகள், லயபிலிட்டிஸ், டியூட்டிஸ், இந்த மாதிரியான விவகாரங்கள். ரைட்ஸ் என்னென்னா, இவர் வந்து ஆர்டர் போட்டால் வேறு எல்லாரும் செய்யணுன்றது. அதுக்கப்புறம் இவர் தான் பார்த்தீங்கன்னா மொத ஆள் அந்த கம்பெனிக்கு. அது இந்திய குடிமகன், முதல் இந்திய குடிமகன் மாதிரி கம்பெனிக்கு முதல் குடிமகன் இவர் தான். இந்த மாதிரியான குணங்களை கொண்டவர் தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கோம். இதற்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ், அதுக்கப்புறம் உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் பிங் பண்ணிங்கன்னா நான் உங்களை குரூப்பில் இணைச்சிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.